தொடர்ந்து சர்ச்சைங்க சர்ச்சையாக வந்து இந்த நியூஸஸ் வந்துகிட்டே இருக்கு. கேரள சினிமாவில் வந்து பாலியல் அத்துமீறல்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரியாஸ் கான் தமிழில் தெரிஞ்ச ஒரு நடிகர் கட்டத்துறை ரியாஸ் கான் வந்து அவர் மேலேயும் ஒரு பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு, அழுதுகிட்டே ஒரு வீடியோ போட்டிருக்கு. டேரக்டர் ரஞ்சித் அப்படின்னு அந்த ஒரு ரஞ்சித் அவர் மேலே ஒரு வழக்கு போட்டு அவர் ரிசைன் பண்ணிட்டாரு. நடிகர் சங்கம் கேரளா நடிகர் சங்கத்தில் இருக்க உறுப்பினராக இருக்கக்கூடிய சித்திக் அவர் ரிசைன் பண்ணியிருக்காரு. நெருக்கி வந்து இப்போ மோகன்லால் வரைக்கும் இந்த பிரச்சனை போகுது. இதில் அரசாங்கத்துக்கு மேலே ஏன்னா ஒரு குற்றச்சாட்டு ஒரு சந்தேகம் வருதுன்னா ஏன் 5 வருஷமா இந்த ஃபைல் நீங்கள் ஓப்பன் பண்ணல, ஏன் சில பேருடைய பேரை நீங்கள் மறைச்சிருக்கீங்க, ஏன் ஒரு 60 பக்கத்து ஏன் கிழிச்சிருக்கீங்க, யாரை காப்பாற்ற நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி இவர் தான் முதல்ல கோர்ட்டுக்கு போறாரு. அவர் ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க, எனக்கு இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க, அபூஸ் பண்ணியிருக்காங்க, திருவாண்டூரத்தில் ஒரு லாட்ஜில் வச்சு என்னை இது பண்ண பார்த்தாரு, அந்த வேணான்னு சொல்லிட்டு தப்பிச்சு வந்து என்னை மோகலேன் தான் என்னை கூப்பிடுவாரு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் இது அவங்க லீகலா அவங்க போகல, இவர் போயிட்டார் லீகலா. இப்போ தைரியமாக சொல்கிறவங்க ஏன் அன்னைக்கு சொல்லலை அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருது. இவ்வளோ நாள் கழிச்சு ஏன் இது ஒவ்வொருத்தவங்களா பேச ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. இதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் ஒரு கார்பரேட் இருக்குது அப்படிங்கிறது தான். கேரளா இண்டஸ்ட்ரியுடைய அந்த கட்டமைப்புகள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. தனியார் நிறுவனங்கள் உள்ளே வர முடியல. இந்த கொரோனா லாக்டவுனுக்கு பிறகு ஓடிடி பிளாட்ஃபார்ம் வந்த பிறகு மலையாள படங்களினுடைய மவுசு கூடிடுச்சு. பெரிய அளவில் மலையாள படங்கள் வருமானத்தை கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. 50 கோடிலாம் வாழ்க்கையில மலையாள இண்டஸ்ட்ரியில பார்த்ததே கிடையாது. 100 கோடி 150 கோடி வரைக்கும் போயிட்டு இருக்கு. கட்டமைப்புகளை சிதறடிக்கணும்னா கட்டமைப்புல இருக்கக்கூடிய நிர்வாகிகளை டேமேஜ் பண்ணணும் அப்படிங்கிற வேலையை இப்ப இறங்கியிருக்காங்க. அதுக்கு இந்த விஷயம் வந்து இவர்களுக்கு ஒரு வாய்ப்பா பயன்படுத்திட்டாங்க. இப்போ ஒட்டுமொத்தமா யாருமே வந்து ஒரு ஆர்கனைஸ்டா இருக்க மாட்டாங்க. அப்போ ஆர்கனைஸ்டா இல்லாத போது ஈஸியா நீங்க உள்ள போயிடலாம். அதான் நடக்குது. ஃப்ரைடே ஃபேக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறது பத்திரிகையாளர் சுபேர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். தொடர்ந்து சர்ச்சையாக வந்து இந்த நியூஸஸ் வந்துகிட்டே இருக்கு. கேரள சினிமாவில் வந்து பாலியல் அத்துமீறல்கள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க நடிகர் அவரோட மகளுக்கே வந்து பாலியல் தொந்தரவுலாம் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி இது வருது. இதோட பின்னணிலாம் என்னென்ன சார்? ஆக்சுவலாக 2017 ஆக்டர் திலீப் இருக்கார் இல்லையா, அவர் வந்து பாவனாவை ஹாரஸ் பண்ணார், கடத்திட்டு போனார் காரில் அப்படிங்கிற ஒரு செய்தி தெரியும். அதனால் அவருக்கு ரெட் கார்டு போடப்பட்டு அந்த வழக்கு கோர்ட்டுக்கு போய் திலீப் அரெஸ்ட் பண்ணப்பட்டது. அது ஒரு பெரிய பரபரப்பு கேரளா இண்டஸ்ட்ரியில் கிளப்பிச்சு. அதற்கு பிறகு என்ன செய்யலாம், கேரளா அரசாங்கம் வந்து ஓய்வு பெற்ற நீதிபதி ஹேமா அவர்கள் தலைமையில் 3 பேர் கொண்ட ஒரு குழு போடுறாங்க. அதாவது உமன் கமிஷனில் இருக்கக்கூடிய ஒருத்தவர், ஒரு நடிகை, இந்த ஜஸ்டிஸ் ஹேமா, அவங்க 3 பேரும் சேர்ந்து ஒரு கமிட்டி போடுறாங்க. சினிமா இண்டஸ்ட்ரியில், அதாவது கேரளா சினிமா இண்டஸ்ட்ரியில் இந்த மாதிரியான பாலியல் சீண்டல் நடக்குதா, பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா, நீங்கள் இதை பற்றி ஒரு அறிக்கை கொடுங்க, விசாரணை பண்ணி அவங்க பல பேர்த்திட்ட கேட்டு சில விஷயங்களை பதிவு பண்ணி ஒரு அறிக்கையை தயார் பண்ணி 2019 அந்த அறிக்கையை சப்மிட் பண்ணுறாங்க கேரளா அரசாங்கத்திட்ட. 2019 பட் 2019 சப்மிட் பண்ண அந்த ஃபைல் வந்து 2024 போன மாதம் தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 5 வருஷம் அந்த கிடப்பில் போடப்பட்டது. கிட்டத்தட்ட 300 பக்கத்துக்கு கொண்ட ஒரு ஃபைலை வந்து நாங்கள் கேரளா இண்டஸ்ட்ரியில் பூராத்தையும் பேசி ஒரு ஒரு அறிக்கையை அவங்க சமர்ப்பிச்சிருக்காங்க. அதில் 300 பக்கம், அதில் ஒரு 60 பக்கம் வந்து இல்லை, அதை வந்து மறைக்கப்பட்டிருக்கிறது, அதை கிழிக்கப்பட்டிருக்கிறது, அதை மறைச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற சொல்கிறாங்க. அதே மாதிரி குற்றம் சாட்டப்பட்ட அந்த நடிகர்கள் சில பேருடைய பேரை வந்து ஹைட் பண்ணப்பட்டிருக்கு, மறைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு தகவலும் அங்கே இருக்கக்கூடியது தான் பிரச்சனை. இப்போ பலர் பேர் மேலேயும் அவங்க வந்து குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க. குறிப்பிட்ட ஆட்கள் தான் கேரளா இண்டஸ்ட்ரியை கைட் பண்ணிட்டு போகிறாங்க. அவங்கள மீறி கேரளா இண்டஸ்ட்ரியில் சைன் பண்ண முடியாது. குறிப்பாக ஒரு 15 முக்கிய நடிகர்கள் சொல்கிறாங்க. நம்ம இருக்கிறதே 15 பேர் தான். கேரளா இண்டஸ்ட்ரிங்கிறது இந்தியாவிலே இருக்கக்கூடிய மிக மிக சின்ன ஒரு சினிமா இண்டஸ்ட்ரி. அதனால் அந்த 15 பேரையும் மொத்தத்துக்கு கேரளா இண்டஸ்ட்ரியை காலி பண்ணக்கூடிய ஒரு விஷயமா பார்க்கப்படுது. இதில் அரசாங்கத்துக்கு மேலே ஏன்னா ஒரு குற்றச்சாட்டு ஒரு சந்தேகம் வருதுன்னா ஏன் 5 வருஷமா இந்த ஃபைல் நீங்கள் ஓப்பன் பண்ணல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு, ஏன் சில பேருடைய பேரை நீங்கள் மறைச்சிருக்கீங்க, ஏன் ஒரு 60 பக்கத்து ஏன் கிழிச்சிருக்கீங்க அப்படிங்கிறதான் கேரளாவில் இருக்கக்கூடிய மக்கள், சினிமா ரசிகர்கள்லாம் கேட்குறாங்க. இதை ஏன் நீங்கள் இவ்வளோ நாள் மறைச்சி யாரை காப்பாற்ற நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி அந்த அறிக்கை வெளியே வந்த பிறகு இதுவுமே எப்படி வந்துச்சுன்னா, ஒருத்தவங்க ஆர்டிஐயில் போட்டு தான் கேட்குறாங்க. 5 வருஷமாக ஃபைல் கிடக்க என்னடான்னு கேட்குறப்ப தான் இந்த ஃபைல் ஓப்பன் ஆகுது. அதில் இருந்து தான் பூதமாக கிளம்புது. இப்போ ஒருத்தவங்களாக வந்து கம்ப்ளைண்ட் சொல்லிகிட்டே இருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய கேரளா ஃபிலிம் அகாடமியுடைய திறமை தான் டேரக்டர் ரஞ்சித் அப்படின்னு அந்த ஒரு ரஞ்சித் அவர் மேலே ஒரு வழக்கு போட்டு அவர் ரிசைன் பண்ணிட்டார். நடிகர் சங்கம் கேரளா நடிகர் சங்கத்தில் இருக்க உறுப்பினராக இருக்கக்கூடிய சித்திக் அவர் ரிசைன் பண்ணியிருக்கிறாரு. முன்னாள் சீனியர் டைரக்டர் துளசிதாசன் சொல்லிட்டு கிட்டத்தட்ட 30 படம் பண்ணியிருக்கிறாரு. கேரளாவில் பாக்யராஜ் மாதிரி அப்படி ஒரு டேரக்டர். அவர் மேலேயும் 91 என்னை வந்து இந்த மாதிரியான ஒரு பிரச்சனையை பண்ணார் அப்படின்னு அவர் மேலேயும் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க.
இப்போ நெருக்கி வந்து இப்போ மோகன்லால் வரைக்கும் இந்த பிரச்சனை போகுது. மோகன்லால் வரைக்கும் போகுது. ஆக்சுவலாக குறிப்பாக அதில் வந்து மோகன்லால் வந்து எந்த விஷயமும் வந்து இப்போ வந்து ஆக்ஷன் எடுக்க மாட்டாரு அப்படின்றது வந்து அவர் மேலே ஒரு குற்றச்சாட்டு. ஆமாம், அவர் மேலேயும் குற்றச்சாட்டு போகுது. இப்போ லேட்டஸ்ட்டாக நேற்று பார்த்துருப்போம், ரியாஸ் கான், தமிழில் தெரியும், தெரிஞ்ச ஒரு நடிகர், கட்டதுரை ரியாஸ் கான் வந்து அவர் மேலேயும் ஒரு பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு, அழுதுகிட்டே ஒரு வீடியோ போட்டிருக்கு. அவர் ரியாஸ் கான் தரப்பில் அந்த பொண்ணை நான் பார்த்ததே இல்லை, நான் எப்போ அந்த பொண்ணை ஃபோனில் பேசினேன், எப்போ நான் இது பண்ணேன்னு எனக்கு ஆதாரத்தை கொடுக்க சொல்லுங்கள், நான் இமீடியட்டாக நான் கோர்ட்டுக்கு போகிறேன் அப்படின்னு ரியாஸ் கான் கோர்ட்டுக்கு போயிருக்காரு. இதெல்லாம் இந்த சம்பவங்கள் ஒரு டெய்லி வந்து கேரளா இண்டஸ்ட்ரியில் பரபரப்பான ஒரு செய்தியாக போயிட்டுருக்கு. இதுதான் இப்போ நடக்கக்கூடிய விஷயம். இந்த பெண்களுக்கு எதிரான இந்த பாலியல் வன்முறைகள் அப்படிங்கிறது இன்றைக்கி எல்லா இண்டஸ்ட்ரியிலையுமே இருக்குது. இன்றைக்கி சினிமா மட்டும் கிடையாது, எல்லா இண்டஸ்ட்ரியிலையுமே இருக்குது. அப்படிங்கும் போது சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ஆட்கள் மட்டும் தெரியுது அப்படின்னா, அவங்க வந்து ஒரு செலிபிரிட்டியாக இருக்கிறாங்க, ஒரு புகழின் வெளிச்சத்தில் இருக்கிறதுனால அவங்க வந்து வெளியில் ஈஸியாக அது வந்து எக்ஸ்போஸ் ஆயிடுது. அப்போ இது என்ன சந்தேகம் அப்படின்னா, நீங்கள் இவ்வளோ நாள் அவங்கள வந்து அந்த மாதிரியான ஒரு பிரச்சனையை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்கன்னா நீங்கள் ஏன் தைரியமாக சொல்லலை? இன்றைக்கி சொல்கிறதுக்கு 1000 தளம் இருக்குது, 1000 பிளாட்ஃபார்ம் இருக்குது, சோஷியல் மீடியா இருக்குது, எல்லாமே இருக்குது. நீங்கள் உங்களை உடனே இமீடியட்டாக நீங்கள் ரியாக்ட் பண்ணலாம், கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், உங்களுடைய கருத்துக்களை இன்றைக்கி தைரியமாக சொல்கிறவங்க ஏன் அன்றைக்கி சொல்லலை அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருது. இவ்வளோ நாள் கழிச்சு ஏன் இது ஒவ்வொருத்தவங்களாம் பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. இதுக்கு பின்னாடி ஒரு அரசியல், ஒரு கார்ப்பரேட் இருக்குது அப்படிங்கிறது தான் ஏறக்குறைய உண்மை. ஓகே சார், அப்படி என்ன கார்ப்பரேட் அரசியல் இருக்குல்ல சார்? இப்போ ஏன்னா அந்த ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணுறாங்க, அந்த சப்மிட் ஆனதுக்கப்புறம் வந்து செய்தி ஆகுது, அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் வந்து தைரியமாக சொல்ல வராங்க அப்படின்ற மாதிரி தான் சார் பார்க்குற மாதிரி இருக்குது. இதில் ஒரு அரசியல் இருக்குது. அரசியல் இருக்குது அப்படின்னா ஏன் இவ்வளோ நாள் சொல்லவங்க? இப்போ உங்களுக்கு ஒரு அநீதி நடந்திருக்கு, உங்களுக்கு பாலியல் செஞ்சல் நடந்திருக்கு அப்படின்னா இம்மிடியட்டாக நீங்கள் ரியாக்ட் பண்ணலாம். இன்றைக்கி எல்லாருமே அந்த காலத்து மாதிரி கிடையாது, எல்லாரும் படித்தவங்க. இன்றைக்கி இண்டஸ்ட்ரிக்கு, சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வரக்கூடிய எல்லாருமே படித்தவங்களாக தான் வராங்க, எல்லாம் ஓரளவுக்கு புலமை பெற்றவங்களாக தான் இருக்கிறாங்க. அப்படிங்கும் போது உங்களுடைய பிரச்சனைகள் நீங்கள் உடனே ரியாக்ட் பண்ணலாம். நீங்கள் வந்து உடனே வந்து வெளியில் கொண்டு வரலாம், சோஷியல் மீடியாவில் பேசலாம், யூடியூப் சேனல்ஸ் இருக்குது, நிறையா இருக்குது. இன்றைக்கி ஏதாவது ஒரு வழியில் உங்களுடைய மனக்குமுறையில் உங்களுக்கு நடந்த அநீதியை நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கலாம். ஒருத்தவங்க சொன்னப்பறம் வரிசையாக 91 நடந்துச்சு, 96 நடந்துச்சு, 2000 நடந்துச்சு, அவங்க மறந்து போன விஷயத்தை கூட திருப்பி மொத்தமாக எல்லாரும் கிளம்பி வர்றப்ப இதுக்கு பின்னாடி என்ன அரசியல் அப்படின்னா, கேரளா இண்டஸ்ட்ரியோடைய, சினிமா இண்டஸ்ட்ரியோடைய அந்த கட்டமைப்புகள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. திலீப்புக்கு மேலே அன்றைக்கி ஆக்ஷன் எடுத்தது இன்றைக்கி வரைக்கும் ரெட் கார்டு போட்டு நடிக்க முடியல. அது மாதிரி வேறு தனியார் நிறுவனங்கள் உள்ளே வர முடியல. இப்போ நம்ம எப்படி கியூப் வந்து நம்ம கொடுத்து படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க இல்லையா, ஒரு படத்தை எடுத்துட்டிங்கன்னா கியூபில் கொடுத்தா தான் ரிலீஸ் பண்ண முடியும். ஆனால் அது கேரளா அரசாங்கமே பண்ணுது. ஆமாம், அவங்க ஊரில் கேரளா வச்சுருக்காங்க. அந்த மாதிரி இண்டஸ்ட்ரியை வந்து அவங்க ரொம்ப ஒரு பாதுகாப்பாக வச்சுருக்காங்க. அது ஒன்று. ரெண்டாவது, மலையாள படங்கள் ஒரு சின்ன பட்ஜெட்டில் எடுக்கக்கூடிய படங்கள், ஒரு குறிப்பிட்ட நடிகர்கள் தான் இருப்பாங்க, ஒரு சின்ன அளவில் தான் பிஸ்னஸ் ஆகிட்டு இருந்துச்சு. ஆனால் இந்த கொரோனா லாக்டவுனுக்கு பிறகு, ஓடிடி பிளாட்ஃபார்ம் வந்த பிறகு மலையாள படங்களினுடைய மவுசு கூடிருச்சு. மலையாள படங்கள் ஓடிடி, தமிழ், தெலுங்குன்னு வேறு லாங்குவேஜில் பெரிய அளவில் மலையாள படங்கள் வருமானத்தை கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போ கோடிக்கணக்கில் மலையாள இண்டஸ்ட்ரியில் பணம் புரள ஆரம்பிக்குது. 50 கோடிலாம் வாழ்க்கையில் மலையாள இண்டஸ்ட்ரியில் பார்த்ததே கிடையாது. இப்போ 100 கோடி 150 கோடி வரைக்கும் போயிட்டு இருக்கு. அப்படிங்கும்போது ஒட்டுமொத்தமாக ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வருஷத்தினுடைய படத்துடைய டேர்ன் ஓவரே 50-100 கோடி தான் இருக்கும். இன்றைக்கி ஒரு படம் வந்து 50 கோடி 100 கோடிக்கு மேலே மலையாள படங்கள் கலெக்ட் ஆகுது. தமிழில் 50 கோடி ரூபா கலெக்ஷன் பண்ணுது ஒரு மலையாள படம். ஓடிடி தளங்களில் பார்த்தா அது பல கோடிகளுக்கு போகுது. இன்றைக்கி மலையாளிகள் பார்த்தா உலகம் முழுக்க இருக்கிறாங்க. இப்போ அமெரிக்காவில் இருக்க பார்த்தா டாலரில் கொடுத்து படம் பார்ப்பான், துபாயில் வந்தால் திரகம்ஸில் கொடுத்து படம் பார்ப்பான். இப்படி ஒவ்வொரு ஜெர்மனில் இருக்க எல்லா நாடுகளிலும் இருக்கிறாங்க. அந்த வெளிநாடுகளில் பணத்தை கொடுத்து பார்க்குறப்ப இந்த படத்தினுடைய, மலையாள படத்தினுடைய இது வந்து பிஸ்னஸ் வந்து போயிட்டுருக்கு. அப்போ இதை வந்து சிலருக்கு வேறு கார்ப்பரேட் நிறுவனங்கள் உள்ளே வர்றதுக்கு அங்கே அந்த கட்டமைப்புகள் தடையாக இருக்குது. நடிகர் சங்கமாக இருக்கட்டும், தயாரிப்பாளர் சங்கமாக இருக்கட்டும், அமைப்புகளாக இருக்கட்டும், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. உள்ளே வர முடியல, நிறைய சட்டத்திட்டங்கள் இருக்குது. அப்போ இதை உடைக்கணும் அப்படின்னா இந்த அறிக்கை வருது. இந்த ஒரு சம்பவம் நடந்திருக்கு, கேரளா இண்டஸ்ட்ரியில் நடக்காமல் நடந்திருக்கு. அது அறிக்கையை தாக்கல் பண்ணியிருக்காங்க. அரசாங்கம் தரப்பில் ஏதோ ஒரு விஷயத்தை மறைக்கிறாங்க. இதெல்லாம், இந்த குற்றச்சாட்டுலாம் இப்போதைக்கு நடந்துகிட்டு இருக்கு, விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. உண்மைதான், ஏறக்குறைய உண்மைதான். ஆனால் இதை அவர்கள் பயன்படுத்திக்கிட்டு ஒட்டுமொத்தமாக அந்த ஸ்ட்ரெச்சரவே காலி பண்ணிடணும் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து டெய்லி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நான் ரியாஸ்கான் மேட்டரில் என்ன சொல்கிறாங்கன்னா, ரியாஸ்கான் நான் பார்த்ததே இல்லை அந்த பொண்ணை, இந்த சம்பவத்தை டிவியில் பார்த்தா நான் தெரிஞ்சுக்கிட்டேன், அந்த பொண்ணு நம்பரை வாங்கி நான் திரும்பி ஃபோன் பண்ணுறேன், அந்த ஃபோனை கட் பண்ணுது, நீ யாருமா, உனக்கு நான் எப்போ பேசுகிறேன் அப்படின்னு கேட்குறேன், கட் பண்ணுறேன். இப்போ அவர் கேஸுக்கு கோர்ட்டுக்கு போயிருக்காரு. இப்போ ரியாஸ் கான்னு சொல்கிறீங்க, அவர் வந்து நமக்கு வந்து தமிழ் சினிமாவில் தான் பெருசாக பழக்கம். அதே மாதிரி மலையாள சினிமாவில் வந்து அவருக்கு தமிழ் சினிமா அளவுக்கு பேர் கிடைச்சதான்னு தெரில. அப்படி அந்த ஸ்டேட்டில் இருக்க ஒரு ஆக்டரை வந்து
அவரோட பேரை வந்து பாயிண்ட் பண்ணுறதுல என்ன சார் யூஸ் இருக்குது? இல்லை ஒட்டுமொத்தமாக இண்டஸ்ட்ரியை வந்து நீங்கள் கொலாப்ஸ் பண்ணுறது தான். இப்போ நடிகர் சங்கத்துக்கு மேலே தொடர்ந்து கம்ப்ளைண்ட் வரப்போ நடிகர் சங்க நிர்வாகிகள் மாற்றப்படுவாங்க. இப்போ சித்திக்கு வந்து நடிகர் சங்கத்தில் முக்கிய பொறுப்பு இருக்கார், ரிசைன் பண்ணிட்டார். இப்போ அந்த அந்த கேரளா சினி அகாடமியில் இருக்கக்கூடிய டைரக்டர் ரஞ்சித் ரிசைன் பண்ணிட்டார். இப்போ ஒட்டுமொத்தமாக யாருமே வந்து ஒரு ஆர்கனைஸ்டாக இருக்க மாட்டாங்க. அப்போ ஆர்கனைஸ்டாக இல்லாத போது ஈஸியாக நீங்கள் உள்ளே போயிடலாம். அதுதான் நடக்குது. எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் இந்த மாதிரியான பாலியல் சீண்டல்கள் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குது. அது சினிமாவில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அது மறுப்பு கிடையாது, மறுக்க கிடையாது. சில பேர் அதை மியூச்சுவலாக போயிடுறாங்க, சில பேர் அதை வந்து வெளியில் வந்துடுறாங்க, சில பேர் வந்து அதை வந்து ஆப்போசிட் பண்ணுறாங்க, எதிர்க்கிறாங்க. இது காலங்காலமாக இருக்குது. கொல்கத்தா டாக்டர் இஷ்யூ எடுத்துக்கிட்டால் கூட போதும், டாக்டருக்கே ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை தான் நடந்திருக்கு. அப்போ பெண்களை எல்லா இடத்துலையும் அதிகாரத்தில் உள்ளவங்க தப்பாக அபியூஸ் பண்ணிக்கிறாங்கிறதான் இந்த விஷயத்தை பார்க்க வேண்டியது இருக்குது. அப்போ அந்த நேரங்களில் பெண்கள் தைரியமாக இருக்கணும், இந்த விஷயத்தை போல்டாக ஹேண்டில் பண்ணணும். அந்த நேரத்துலேயே அவனை டப்புன்னு செருப்புகள்ட்டு நல்லா அடிச்சிருந்தாங்கன்னா அவன் ஓடி இருப்பான். இல்லை அவங்க வெளியில் வந்து தைரியமாக எக்ஸ்போஸ் பண்ணியிருந்தாங்கன்னா நீங்கள் அடுத்தடுத்து போயிருக்காது. இது என்ன சந்தேகம் வருதுன்னா, ஒருத்தர் ஆரம்பித்த பிறகு வரிசையாக வருது. 2001 நடந்தது, 2006 நடந்தது, இப்போ ஏன் பேசுகிறீங்க அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருதுல்ல. இப்போ நாங்கள் எல்லாரும் சேர்ந்துருக்காங்க, ஒரு தைரியம் பேசணும்னு அவங்க சொன்னால் கூட அந்த நேரத்திலே போனால் அதுக்கு பிறகு நடந்த சம்பவங்களை அதை காப்பாற்றிருக்கலாம்ல. அதை அவங்க செய்ய விட்டுருக்காங்கிறது தான் ஒரு சின்ன சந்தேகம் இருக்குது. யாராவது நடிகைகள் தப்பு பண்ணிட்டாங்கன்னா அவங்க மேலே லீகல் வந்து சிவியர் ஆக்ஷன் எடுக்கிறாங்க. திலீப் மாதிரி ஆட்கள் ஒன்றும் நடிக்க கூட முடியல. அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்காக கட்டமைப்புகள் இருக்குன்னா அந்த கட்டமைப்புகளை சிதறடிக்கணும். கட்டமைப்புகளை சிதறடிக்கணும்னா கட்டமைப்பில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளை டேமேஜ் பண்ணணும் அப்படிங்கிற வேலையை இப்போ இறங்கியிருக்காங்க. அதுக்கு இந்த விஷயம் வந்து இவர்களுக்கு ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக்கிட்டாங்க. அதாவது இந்த மாதிரி ஒரு அறிக்கை வருது, இதை அரசாங்கம் சில விஷயங்களை சில பேரை காப்பாற்றுறதுக்காக சில வேலைகள் பண்ணியிருக்காங்க. இதை அவங்க கரெக்டாக அந்த எடுத்துக்கிட்டு இன்றைக்கி தினந்தோறும் பார்த்தீங்கன்னா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் வந்து எல்லாமே வந்து இன்றைக்கி கேரளா இண்டஸ்ட்ரியில் இதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அது ஒரு பெரிய பூதாகரமாக போயிருக்கு. கேரளா இண்டஸ்ட்ரி, சினிமா இண்டஸ்ட்ரியே ஒரு பெரிய ஒரு ஆட்டங்கண்டு தான் போயிருக்குது. இப்போ வந்து இந்த அறிக்கையில் வந்து நிறைய பேர் வந்து காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா சார்? அவங்களாம் பெரிய, அதாவது முக்கிய நடிகர்களாக வராங்க அப்படின்ற போது அவங்களை காப்பாற்றணும்னு நினைக்கிறாங்களா, இல்லை அவங்களுக்கு எதுவும் அரசியல் அழுத்தம் எதுவும் இருக்கா? என்ன இல்லை, காப்பாற்றணும்னு நினைக்க போய் தானே அவங்க பேரை மறைக்கப்பட்டிருக்கு. இப்போ அந்த பேரை ஏன் ஓப்பனாக சொல்ல மாட்டேங்கிறாங்க? இந்த நடிகர் இந்த நடிகைன்னு ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்க? அப்போ அரசாங்கத்தின் தரப்புலேருந்து ஒரு காப்பாற்றணும் பார்க்குறாங்க. இப்போ ஆளுங்கட்சி மேலே இந்த மாதிரியான குற்றச்சாட்டை வைக்கிறதுக்கு அவங்க அரசியலை பயன்படுத்திக்கிறாங்க. இது எல்லாமே அரசியல், கார்பரேட் எல்லாம் சேர்ந்து தான் இது பூதகாரமாக அடிச்சிருக்கு. இப்போ இண்டஸ்ட்ரியை கைப்பற்றணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. கேரளா இண்டஸ்ட்ரி இன்றைக்கி பெரிய லெவலில் போயிட்டுருக்கு. அடுத்தடுத்த நகர்வுகள் நோக்கி போகுது, புது புது படங்கள், வித்தியாசமான படங்கள் பண்ணுறாங்க. இதை நம்ம கைப்பற்றணும் அப்படின்னு சில கார்பரேட் நிறுவனங்கள், அதுக்குள்ளே சில அரசியல்கள் எல்லாம் சேர்ந்து தான். அதுக்கு அரசாங்கம் சில தவறுகள் செஞ்சுருக்கு. அதையும் நம்ம இந்த இடத்த சுட்டி காட்ட தான் வேணும். நீங்கள் 2019 கொடுக்கப்பட்ட அறிக்கையை ஏன் 5 வருஷம் கிடப்பில் போட்டீங்க? ஏன் சில பேரை மறைக்கிறீங்க? ஏன் சில பக்கங்களை நீங்கள் வந்து எடுத்தீங்க? அப்படிங்கிற கேள்விகள்லாம் அடுக்கடுக்கான கேள்விகள்லாம் இருக்குது. இப்போ எல்லா தரப்பையும் சேர்ந்து ஒருத்தவங்க பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அது ஊதி பெருசாக்கி ஒரு பெரிய இஷ்யூவாக கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ அதே மாதிரி இப்போ கேரளா இண்டஸ்ட்ரியும் தமிழ் இண்டஸ்ட்ரியும் கிட்டத்தட்ட வந்து எப்படி சொல்கிறது, அங்கே இருக்க நடிகர்கள் இங்கே நடிக்கிறாங்க. நம்ம ஊரில் நடக்கிற படங்கள் எல்லாம் மோஸ்ட்லி வந்து கேரளா ஹீரோயின்ஸ் தான் வந்து இங்கே அறிமுகமாகறாங்க. ஸோ இங்கே தமிழ் ஹீரோக்கள் பேர் இல்லை தமிழ் சினிமாவில் இருக்க நபர்களுடைய பேரும் அங்கே வெளியாக வாய்ப்பு இருக்கா சார்? இல்லை, அப்படி பெருசாக இது வரைக்கும் இல்லையே. ரியாஸ்கானுங்கிறது மலையாள படத்தையும் நடிக்கிறார், நிறைய தமிழ் படத்தையும் நடிக்கிறார் அப்படிங்கிறது அந்த பேர் ஒரு பேர் வருது. மற்றபடி யாரும் இது வரைக்கும் இந்த பேர் வரல. இங்கே பெரும்பாலான கேரளா நடிகைகள் வந்து தமிழ்நாட்டிலே செட்டில் ஆயிடுறாங்க. இது அவங்களுக்கு ரொம்ப ஒரு சேஃபாக இருக்குது, பாதுகாப்பாக இருக்குது அப்படின்னு இங்கேயே வந்து செட்டில் ஆகிறாங்க. அது மாதிரி தமிழ் நடிகர்கள் பேர் யாரும் இது வரைக்கும் அடிப்படலை. அதே மாதிரி இப்போ நீங்கள் சித்திக் அவர்களை பற்றி பேசும்போது கூட சொன்னீங்க, அவர்களை பற்றி ஒரு புகார் ஒன்று வந்திருக்கு, ரேவதி சம்பத் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க புகார் ஒன்று சொல்லியிருக்காங்க. என்னென்னா அவங்க வந்து இந்த ஸ்கூல் முடித்த டைமில், ஒரு +2 முடித்த டைமில் வந்து அவங்களுக்கு வந்து இவர் வந்து ஏதோ ஒரு வாய்ப்பை தரேன்னு சொல்லி கூப்பிட்டதாகவும், அதுக்கப்புறம் வந்து அவங்ககிட்ட தப்பாக நடந்ததாகவும் அப்படின்னு சொல்லி புகார் சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் ஸ்கூல் தான் முடிச்சுட்டு வந்திருக்காங்க. அவங்களுக்கு என்ன மைண்ட் செட் இருக்கும், மெச்சூரிட்டி இருக்கும்னு தெரியல. அப்படி இருக்கவங்க எப்படி சார் ஓப்பன் அப் பண்ணியிருப்பாங்க? இல்லை, நீங்கள் சொல்கிறது புரியுது எனக்கு. அதாவது அப்போ வயசு கம்மியாக இருந்திருக்கும், மெச்சூர் இல்லாமல் இருப்பாங்க. அப்போ அவ்வளோ பெரிய சீனியர் ஆர்டிஸ்டாக இருக்கார், அவர் மேலே எப்படி கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும்? அப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் நம்ம எப்படி இண்டஸ்ட்ரியில் இருக்க முடியுங்கிற ஒரு பயத்தில் இருந்திருக்கிறாங்க. இப்போ சொல்லியிருக்கிறாங்க. பட் அவர் தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த மாதிரியான சம்பவமே நடக்கலை, நான் கோர்ட்டுக்கு போகிறேன், டெஃபர்மேஷன் வழக்கு போட்டுருக்காரு, நம்ம டிஃபர்மேஷன் கேஸ் போட்டிருக்கிறாரு. அப்படிங்கும் போது இதில் ஒரு முரண்பாடு இருக்குல்ல. இவர் தான் முதல்ல கோர்ட்டுக்கு போகிறார். ஓகே, ஏன்னா அவங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து வெறுமனே வந்து அவர் ஒரு பேட்டி கொடுத்துருக்குறாங்க, எனக்கு இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க, அபூஸ் பண்ணியிருக்காங்க, திருவாண்டூரத்தில் ஒரு லாட்ஜில் வச்சு என்னை இது பண்ண பார்த்தாரு, அந்த வேணான்னு சொல்லிட்டு தப்பிச்சு வந்து என்னை மௌலேன் தான் என்னை கூப்பிடுவார் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் இது அவங்க லீகலாக அவங்க போகல, இவர் போயிட்டார் லீகலாக. அது நடக்கவே இல்லை, அப்படி ஒரு சம்பவமே நடக்கலை, என் பேரை கெடுக்கிறாங்க, நான் மாநில வழக்கு போகிறேன்னு இவர் தான் முதல்ல கோர்ட்டுக்கு போயிருக்காரு. தேவைன்னா உங்கள் ஆதாரத்தை ப்ரூஃப் பண்ணுங்கள், சப்மிட் பண்ணுங்கிறாரு. அப்போ இதில் ஒரு குழப்பம் இருக்குல்ல, ஒரு சந்தேகம் இருக்குல்ல.
திட்டமிட்டு யாரையும் வந்து அவங்க காரணம் பண்ணுறாங்களாங்கிற சந்தேகம் இருக்குல்ல. இப்போ அதே மாதிரி இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரியே வந்து அவங்க வந்து ஓப்பன் அப் பண்ணுற நிறைய பேர் எல்லாருமே வந்து இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் ஒரு கேஸ் அப்படின்னு சொல்லி ஒரு அஃபிஷியலாக இல்லை ஒரு சட்டப்பூர்வமாக அணுகாமல் எல்லாருமே அந்த போஸ்ட்டு ட்விட்டரு இந்த மாதிரி சமூக வலைதளங்களையே போடுறதுக்கு என்ன சார் காரணம்? நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த டிஃபேம் பண்ணுறது ஏதோ ஒரு நோக்கம் இருக்குமா சார்? இருக்கிறதுக்கு தானே வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கேரளா நடிகர் சங்கத்தை எல்லாரும் ஆர்கனைஸ்டாக போய் சேர்ந்து நீங்கள் இந்த நடிகர் மேலாம் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க. ஏற்கனவே வந்து திலீப் மேலே கொடுத்து ரெட் கார்டு போடப்பட்டிருக்கு, நடிக்கவே முடியல பீக்கில் இருக்கிற டைமில். நீங்கள் இந்த மாதிரியான ஆட்கள் மீது அங்கே சொன்னீங்கன்னா ஒரு நடவடிக்கை எடுக்க தானே போகிறாங்க. அப்போயெல்லாம் விட்டுட்டு சும்மா சோஷியல் மீடியாவில் அவருடைய பேரை கெடுக்கிற மாதிரி அவர் மேலே தனிப்பட்ட முறையில் ஒரு தாக்குதல் நடத்துகிற மாதிரியான பண்ணுறப்ப சந்தேகம் வருதுல்ல. ஓகே, இப்போ எவ்வளோ இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்தாலும் அதுக்கு பின்னாடி ஒரு சில அரசியல் அரசியலும் இருக்குது, கார்பரேட்டும் இருக்குன்றது வந்து நம்ம புரிஞ்சுக்கலாம்.